ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்னைக்கு நம்ம ரின் சமையல் சேனலில் இனிப்பு சீடை மொறு மொறுன்னு வெடிக்காமல் வர இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்க. ரொம்பவே ஈஸியான ஸ்நாக் ரெசிபி, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த அரிசி மாவு ரெசிபி. ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். கடாயில் மாவை வறுக்கணும். அதுக்காக 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். நான் ரேஷனில் வாங்கி அரைச்ச அரிசி மாவு தான் இது. மாவில் லைட்டாக ஈரப்பதம் இருக்கும். இந்த மாதிரி வறுத்தெடுக்கும் போது நமக்கு ஈரப்பதம் எல்லாம் போயிடும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க. மாவோட கலர் மாறிடாமல் வறுத்துடணும். இப்போ இந்த மாதிரி லைட்டாக வறுத்ததுக்கப்புறமா ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். 1/2 ஸ்பூன் அளவு கருப்பு எள், இதுக்கு பதிலாக வெள்ளை எள் கூட சேர்த்துக்கலாம். துருவின தேங்காய் 2 ஸ்பூன் அளவு எடுத்து லைட்டாக வறுத்திருக்கேன். அதை இந்த மாவு கூட சேர்த்துக்கணும். 2 பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கணும். இது கூட நெய் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்து செய்யலாம். நான் இன்னைக்கு நெய் சேர்த்து தான் இந்த சீடையை செய்கிறேன். அரிசி மாவு மட்டும் வச்சு ரொம்பவே சூப்பராக ஈஸியான இந்த ஈவினிங் ஸ்நாக் ரெசிப்பியை செய்யலாம். மாவை நல்லா கலந்துட்டு அப்படியே வச்சுருங்க. அடுத்ததாக நம்ம சர்க்கரை தண்ணி ரெடி பண்ணணும். அதுக்கு எந்த கப்பில் நம்ம மாவளந்தமோ அதே கப்பில் 1/2 கப் அளவு வெல்லம் நான் நுணுக்கிட்டு சேர்த்துருக்கேன். அதை கடாயில் சேர்த்துட்டு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. பாகுப்பதம் நம்ம செக் பண்ண தேவையில்லை. வெல்லம் கரையிற வரைக்கும் சூடுபடுத்திக்கணும். வெல்லத்தில் கல்மண் தூசி இருக்கும், அதை வடிகட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி சூடுபடுத்துகிறோம். வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கணும். ஏலக்காய் தூள் இருந்ததுன்னா மாவுலேயே சேர்த்துக்கங்க. தட்டிட்டு சேர்த்தோம்னா முழுசாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சர்க்கரை தண்ணியில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வடிகட்டிடுவேன். இப்போ நல்லா வெல்லம் கரைஞ்சிருச்சு. வடிகட்டியில் வடிச்சு எடுத்துடணும். இப்போ சர்க்கரை தண்ணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கணும். சர்க்கரை தண்ணி சூடாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம கையால் பிசைஞ்சு விட்டுக்கலாம். மீதம் இருக்க தண்ணியை எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டேன். கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். சர்க்கரை தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மாவு இந்த மாதிரி புட்டு மாவு மாதிரி இருக்கும். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா தண்ணி பத்தலை அப்படின்னா நம்ம சேர்த்துக்கலாம். கை பொறுக்கிற அளவு சூடில் தான் இருக்குது. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். எனக்கு கொஞ்சம் தண்ணி பத்தலை, அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கிட்டேன். சரியான அளவு தண்ணி நம்ம சேர்த்துட்டோம். மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேணாம். இப்போ நமக்கு சீடை செய்கிறதுக்கு மாவு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. அடுத்ததாக நம்ம சின்ன சின்ன சீடையாக உருட்டிடலாம். நம்ம உருட்டி வச்சுருக்க மாவில் இருந்து சீடை உங்களுக்கு எந்தளவு பெருசாவோ அல்லது சின்னதாவோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவெடுத்து உருட்டிக்கங்க. கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கங்க. இந்த மாதிரி கையில் எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கணும். நான் இன்னைக்கு சின்ன சின்ன சீடையாக தான் சுடுறேன். அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கிட்டேன். ஒரே கையில் எடுத்து உருண்டையாக உருட்டிக்கலாம். அப்படி உங்களுக்கு உருட்ட வரல அப்படின்னா கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு உள்ளங்கையில் வச்சு அழுத்தாமல் லைட்டாக உருட்டிக்கணும். இதே போல் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் உருட்டி எடுத்ததுக்கு அப்புறமா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம உருட்டி வச்சிருக்க சீடைகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் சீடை உள்ளுக்குள்ளே நல்லா வேகும். எண்ணெயில் சீடைகளை சேர்த்த உடனே கலந்து விட்டுட்டோம்னா உடஞ்சிரும். லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா தான் கலந்து விடணும். இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறினதுக்கு அப்புறமா கலந்து விட்டுறணும்.
அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் சீடைகள் எல்லாம் நல்லா வேகும். கலரும் ஒரே மாதிரி மாறி வரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. கலர் எல்லாம் ஒரே மாதிரி மாறிடுச்சு பாருங்கள். இப்போ வெளியில் எடுத்துடலாம். அரிசி மாவில் இனிப்பு சீடை ரெடி ஆயிடுச்சு. இதே போல் மீத இருக்க எல்லா சீடைகளையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபியான சீடையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சீடை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.